Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024ஓட 50வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 மே நைட்டு 7:30க்கு ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தான் மேட்சிங் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்பாட்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீமோ நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல இந்த டீம்ல ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா நான் எதனால சொல்ல வரேன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவ்ரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். டெலிகிராம்ல நம்ம எந்த டீம்ஸ் கொடுக்குறோமோ சேம் அதே டீமை தான் நானும் பிளே பண்ணுவேன். ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களுக்கு என்னவோ சேம் அதே தான். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலை நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தான் மேட்சிங் நடக்க போகுது. ஹைதராபாத் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட்ஸ் ஏ ஃபிளாட் விக்கெட். ஸோ இனிஷியலி ஃபேஸ் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் தென் மிடில் ஆஃப் த மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ் நல்லாவே சப்போர்ட்டிவா இருந்து விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் சேசிங் டீம் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ற டீமுக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்குன்னு தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 161, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா 18 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 9, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 9, ஆல்மோஸ்ட் ரெண்டு டீமுமே ஈக்குவலா தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இப்போ ராஜஸ்தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங்கும் வச்சிருக்காங்க, நல்ல பவுலர் வச்சிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஒரு நல்ல லைன் அப் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ரெண்டு டீமுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலியா தான் இருக்க போது ஒரு நல்ல ஃபைட் பேக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூ அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா IPL 74 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 33 மேட்சஸும் சேஸ் பண்ண டீம் 41 மேட்சஸ். ஓவராலா பார்க்கும்போது சேசிங் டீம் தான் அதிகப்படியான மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதை தான் பிச் ரிப்போர்ட்லயே சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சீசன் வரும்போது ஓவராலா 3 மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 2, செகண்ட் பேட் பண்ண அதாவது சேஸ் பண்ண டீம் 1 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பவுலர் ரெக்கார்ட் இந்த வென்யூ அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா 32 விக்கெட்ஸ் இந்த சீசன்ல 3 மேட்ச்ல. அதுல பேசர்ஸ்க்கு 20, ஸ்பின்னர்ஸுக்கு 12 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது பேஸ் பவுலர்ஸ்க்கு இந்த வென்யூல அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட் பொறுத்து நம்ம எந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ், அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். ஒரு பேட்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க, ஒரு 60% வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அந்த 60%ல சேஸ் பண்ற டீம்ல இருந்து 40%, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்ல இருந்து ஒரு 20%, இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் பிரிங்க. அண்ட் தென் பவுலர் சைடு போயிட்டீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸுக்கு 30% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 10%, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த பிச் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கட்டும், இதெல்லாம் தவிர நான் உங்ககிட்ட மனம் விட்டு நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னன்னா இந்த IPL இருக்கட்டும், ப்ரீவியஸ் IPL எல்லா IPL நீங்க கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். இந்த IPL டோட்டலி எல்லாமே தலைகீழ நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 200 ரன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் அடிக்கிறாங்க, ஒரு 200+ ரன் அடிக்கிறாங்கன்னா
அதை சேஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் 260 ரன் அடிச்சாலும் அதை சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய எல்லா ட்ராக்குமே டோட்டலி பேட்டிங் ட்ராக்கா மாத்திட்டு இருக்காங்க. இதனால பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. பவுலரோட திறமைகள் எல்லாமே மறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தவறா ஐபிஎல் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். எதனால அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேன்ஸா நம்ம யோசிக்கலாமே, ஒரு மேட்ச் போய் பார்க்குறோம், கண்டினியூஸா விக்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஆனா அதுவே இந்த டீம்ல ஒரு 200 ரன் நிறைய பவுண்டரி சிக்ஸர்ஸ் அடிக்கிறாங்க, சேம் ஆப்போசிட் டீம்ல அதே மாதிரி பவுண்டரி சிக்ஸர்ஸ் நிறைய அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாருமே மேட்சை என்ஜாய் பண்ணி மேட்சை பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஐபிஎல் அதே மாதிரி ஃப்ளோல கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பேட்டர்ஸ் தான் நிறைய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஐபிஎல் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கனால நம்ம வேற வழியே இல்லை, மோஸ்ட்லி பேட்டர்ஸ்க்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டீம்ல பிக் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட். ஸோ இப்போ நிறைய யூசர் சொல்றது என்னன்னா, என்னால் டீமா பிக் பண்ணி நிறைய ப்ராஃபிட்டை எடுக்க முடியல அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க டீம்லாம் பிக் பண்ண வேணாம், கேப்டன் கொடுக்க வேணாம், வைஸ் கேப்டன் கொடுக்க வேணாம், நீங்க ஈஸியாக ஃபேண்டசியில் எந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஃபேண்டசியில் ப்ளே பண்றதே நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது எந்த மாதிரிலாம் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஃபேண்டசி சைட்டு தான் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப்பை சூஸ் பண்ணுங்க, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கிளாசிக், டியோ, கியூண்டோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கும். நீங்க இதில் சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டியோ அப்படிங்கிற என்ட்ரிஸ் தான் சூஸ் பண்ணணும். டியோக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி 5 பிளேயர்ஸை மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ்ல அவங்கள பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதுல எந்த பிளேயர் அதிகமா பாயிண்ட் எடுப்பாங்கன்னு யோசிச்சு அந்த பிளேயர் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம குடன் டிகாக்க அதிக பாயிண்ட் எடுப்பாரு அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்க. இதுல 2 ஹெட் டு ஹெட்லயும் நீங்க மோதலாம், இல்ல 3 பேர் ஜாயின் பண்ற கான்டெஸ்ட்ல கூட நீங்க மோதலாம். இப்போ நீங்க ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் அவங்கள சூஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் இருக்க ஒருத்தரை தான் அவங்க பிக் பண்ண முடியும். ஸோ அவங்க எய்டன் மார்க்கராம பிக் பண்றாங்க, இன்னொருத்தர் உள்ள வராங்க, 3 பேர் உள்ள கான்டெஸ்ட்ல அவங்க ஆடம் ஜாம்பாவை பிக் பண்றாங்க. இப்ப குடன் டிகாக் ஒரு 65 பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு, மார்க்கராம் ஒரு 30 தான், ஆடம் ஜாம்பா ஒரு 25 பாயிண்ட் தான் எடுக்கிறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸோ அவங்க தான் இந்த கண்டெஸ்டோட வின்னர். நீங்க டீம் செலக்ட் பண்ண தேவையில்ல, கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க, அதுல பெஸ்டான பிளேயர் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். இதுலலாம் ஒரு 3 பேர் உள்ள கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க, ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் 250 ரூபாயா இருக்கும். ஸோ ஈஸியா உங்களால ப்ராஃபிட் எடுத்துட்டு போகலாம். நான் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் நிறைய ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஒரு முறை ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு முறை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் த நம்பர் 3ல ஏடன் மார்க்ரம், அண்ட் தென் ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாட், சபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, தங்கராசு, நடராஜன். இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இதுல மயங்க் மார்க்கண்டே கொஞ்சம் இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. ஜெய்தேவ் உன்னாட்கர் உள்ள பிளேயிங் 11லயே பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் இவங்க 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல சஞ்சு சாம்சன் வராரு. அண்ட் தென் ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், த்ருவ் ஜூரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், யஸ்வந்தர் சகால், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா. இதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணாரு. ரோமன் பவல் பிளேயிங் 11ல வந்தாரு. ஸோ ரோமன் பவல் தான் இந்த மேட்சும் பிளேயிங் 11ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரோமன் பவல், சிம்ரன் ஹெட்மேர். ஸோ இந்த மாதிரி டாப் ஆர்டர்ல தான் பிளேயிங் 11ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்ட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ 2 டீமோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா, யஸ்வந்தர் சகல் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல வந்து டிராவிஸ் ஹெட் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பேட்டிங் ஆடுவாரு. அதுவே ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா, மயங்க் மார்க்கண்டே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கு இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணுவாரு. அண்ட் தென் ரியான் பராக் சேசிங்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா பேட்டிங் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் இம்பாக்ட் பிளேயர்ஸ் 2 டீம்ல இருந்தும் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு.
இப்போ ரெண்டு டீமோட பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைட்ல இருந்து தங்கராசு நடராஜன் 1, மயங்க் மார்க்கண்டே 2, புவனேஸ்வர் குமார் 3, பேட் கமின்ஸ் 4, சபாஸ் அகமத் 5 அண்ட் தென் ஜெய்தேவ் உனாட்கட். ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதுல 7th பவுலிங் ஆப்ஷன்ல நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, அபிஷேக் சர்மா அண்ட் தென் ஏடன் மார்க்ரம். ஓவராலா 9 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதுல மெயினா இந்த 6 பவுலிங் ஆப்ஷனை தான் இவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இதுல யாரெல்லாம் அதிக ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா, தங்கராசு நடராஜன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் பேட் கமின்ஸ் ஒரு 3 ஓவர், புவனேஸ்வர் குமார் 3 ஓவர், மயங்க் மார்க்கண்டே ஒரு 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கே 13 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 7 ஓவரை தான் சபாஸ் அகமத், ஜெய்தேவ் உனாட்கட் அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிதிஷ்குமார் ரெட்டி இனிஷியலி நியூ பால்ல ட்ரை பண்றாங்க, ஏதோ 1-2 ஓவர். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், ஜெய்தேவ் உனாட்கட் அண்ட் தென் புவி இவங்க 4 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ண போறாங்க. இதுல மேபி லாஸ்ட் ஓவர் பவர் பிளேல 6வது ஓவர் தங்கராசு நடராஜன் வந்து போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டெத் ஓவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகப்படியான ஓவர் டெத்ல தங்கராசு நடராஜன் தான் பவுல் பண்ண போறாரு. தங்கராசு நடராஜன், ஜெய்தேவ் உனாட்கட் அண்ட் தென் பேட் கமின்ஸ் இவங்க 3 பேருமே டெத்ல அதிகப்படியான ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, சந்தீப் சர்மா 1, ஆவேஸ் கான் 2, யஸ்வந்தர் சகல் 3, ட்ரெண்ட் போல்ட் 4, ரவிச்சந்திரன் அஸ்வின் 5. இவங்க ரொம்பலாம் கஷ்டப்படுறதே இல்லை, வெறும் 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. இந்த 5 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. இதுல இனிஷியலி நியூ பால் எடுத்துட்டோம்னா, ட்ரெண்ட் போல்ட் நல்லா இனிஷியலி நியூ பால்ல ஸ்விங் பண்ணுவாரு. ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா இவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ்லயும் ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான் இவங்க 3 பேர் தான் டெத்லயும் போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய விதமான ஐடியா சொல்லியிருப்பேன். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு 5ல இருந்து 7 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவங்க மோஸ்ட்லி குவாலிட்டி பிளேயரா இருக்கணும். அவங்க மோஸ்ட்லி 90% வரைக்கும் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கணும். ஸோ அவங்க ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாம பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸை நம்ம செலக்ட் பண்றோம். அவங்கள எல்லா டீம்லயுமே நம்ம பிக் பண்ண சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டீம் நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறீங்கன்னா, அந்த 10 டீம்லயுமே இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு மஸ்ட் பிக்கா இருக்கணும். பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மட்டும் தான் நீங்க ரொட்டேட் பண்ணணும். இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஹென்ரி கிளாசன், சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வராங்க. ஸோ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அது இல்லாமல் பேட்டிங்ல 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்ம், எல்லா மேட்சுமே கன்சிகூட்டிவா ஒரு 20+ ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 20ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சாங்கனாலே போதும், ஈஸியா அவங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் T20s பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மினிமம் 40, மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி ஹென்ரி கிளாசனுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 2 பேர்த்தையுமே விக்கெட் கீப்பர்ல இருந்து ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் தங்கராசு நடராஜன், ட்ரெண்ட் போல்ட் இவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல மினிமம் 2 ஓவர் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுல ட்ரெண்ட் போல்ட் இனிஷியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூ பால் விக்கெட் டேக்கிங் பவுலர்னா அதுல ட்ரெண்ட் போல்ட் ஒருத்தர் வந்துருவாரு. ஸோ இனிஷியலி நியூ பாலே நல்லா ஸ்விங் ஆகும், அதுல 1 or 2 விக்கெட் எடுத்துருவாரு. அண்ட் தென் பேலன்ஸ் டெத்ல பவுல் பண்ண ஒரு விக்கெட், ஆவரேஜா இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் இருந்துரும். தங்கராசு நடராஜன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா இதுலயே அவங்க ஒரு 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஐடன் மார்க்ரம் ஒரு சென்சிபிள் ஆன இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப மேல இருக்க டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், இவங்களாம் கொஞ்சம் அவசரப்படுறாங்க. பட்டா பாக்கியம் பல்னா லேகியம் அந்த மாதிரி தான். பட்டுச்சுன்னா ஸ்கோர் வருது, இல்லைன்னா ஏர்ல விக்கெட் விட்டுட்டு போய் வெளியே உட்காந்துறாங்க. ஆனா எய்டன் மார்க்ரம் அந்த மாதிரி கிடையாது.
ஒன் மேன் ஆர்மியா கொஞ்சம் போராடுறாரு. எல்லா மேட்சுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். இயர் ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆவரேஜா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 30 ரன் அவர் அடிச்சுட்டா போதும், இதுலயே ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இது இல்லாம ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்ச் பிடிச்சாருன்னா ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஸோ அதனால நம்ம ஏடன் மார்க்ராம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல நீங்க ஏடன் மார்க்ராம டிராப் பண்ணிட்டு கூட இந்த 4 பிளேயர்ஸை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகலாம். நம்ம ஆனா இந்த 5 பிளேயர்ஸோட தான் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் போக போறோம். ஸோ இந்த 5 பிளேயர்ஸும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே ஒரு 40ல இருந்து ஒரு 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணணும். இப்போ மேல இருக்க ஜாஸ் பட்லர், டிராவிஸ் ஹெட், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இவங்க பேட்டிங்ல உள்ள வந்தாங்கன்னா சாலிடா 25ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சா மட்டும்தான் இவங்கனால ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். இதுல டிராவிஸ் ஹெட் மேபி இம்பாக்ட் பிளேயரா வெளியே போய் உட்காந்துருவாரு, ஃபீல்டிங் கூட பண்ண மாட்டாரு. அபிஷேக் சர்மா மேபி ஒன் ஆர் டூ ஓவர் போல் பண்றாரு, ஏதோ ஒரு சில மேட்ச் போல் பண்றாரு, அதுலயும் விக்கெட் கிடைக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட் தான். இப்போ ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஃபீல்டிங் நிக்கிறதுனால அதுல ஏதோ 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்க எந்த மாதிரி இவங்களை ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்துறீங்க அப்படின்னா அந்த டீம்ல மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் நீங்க பிக் பண்ணக்கூடாது. யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து இப்போ ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணினாலும் அவங்கள டிராப் பண்ற டீம்ல ரோமன் பவல் அண்ட் தென் சிம்ரன் ஹெட்மேயர் இவங்க 2 பேருமே ரொம்ப நாளா பெரிய சான்ஸ் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இயர்லியே இவங்க கொலாப்ஸ் ஆகிடுவாங்கன்னு ஒரு டீமை பிக் பண்றீங்க. இப்போ ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால டிராப் பண்ற டீம்ல நீங்க கண்டிப்பா ரோமன் பவலுக்கும் சிம்ரன் ஹெட்மேயருக்கும் ஒரு பிக் டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். சப்போஸ் அவங்க உள்ள வந்து 2 பேருமே குயிக்கா ஒரு 30+ அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஸில் பிக்கா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க சைடு தான் போயிருப்பாங்க. நீங்க 50-50 ஆப்ஷன்ல போங்க. அதாவது ஒரு 10 டீம் நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா 5 டீம்ல இவங்க 2 பேர்த்தையும் ட்ரை பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க 5 டீம்ல ரிஸ்கா ரோமன் பவுலி, சிம்ரன் ஹெட்மேயர் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேருமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஸோ மோஸ்ட்லி நீங்க எல்லாருமே எந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்கன்னா ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க 4 பேர்த்தையுமே மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க உங்க 4 பேர்த்தையுமே 50-50 ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ ஏன்னா 4 பேருமே கொஞ்சம் இயர்ல விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர்ஸ் தான் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க சபாஸ் அகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு சன்ரைசர்ஸ்ல. ஸோ மிடில் பேட்டிங்ல இருக்காரு. சப்போஸ் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 25+ ரன் ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இதுல அபிஷேக் சர்மாவை நீங்க 60% வரைக்கும் நீங்க நம்பிக்கையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட்டை 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. அவரை டிராப் பண்ற டீம்ல சபாஸ் அகமத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கீழே இருக்க ஒயிட் சகால், சபாஸ் அகமத், பேட் கமின்ஸ் இவங்க 3 பேர்த்தையுமே ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆகணும். ஏன்னா யஸ்வந்தர் சகால் நிறைய கூகுளிஸ் போடுவாரு. மிடில் ஆஃப் த மேட்ச்ல இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸுக்கு நல்லவா சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் சகால்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சபாஸ் அகமத் டூயல் ஆப்ஷன் பேட்டிங் அண்ட் பவுலிங் 2லயுமே இருக்காரு. மினிமம் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. சப்போஸ் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஏடன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன் இந்த மாதிரி டாப் பிளேயர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி, சபாஸ் அகமத் அண்ட் தென் அப்துல் சமத் இவங்க 3 பேருமே ஒரு டிஃபரெண்டல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ சபாஸ் அகமத்துக்கு ஒரு டிஎல் ஆப்ஷன் இருக்கனால ஒரு 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட் கமின்ஸ் இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலர்ஸ் எல்லா ஓவரும் அடி விடுவும் போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஒரு விக்கெட் வேணும் அப்படின்னா அந்த டைம்ல பேட் கமின்ஸ் வந்து போல் பண்றாரு. அந்த ஒரு விக்கெட்டை எடுத்தும் கொடுக்குறாரு. ஸோ ஒரு விக்கெட் எடுத்தா போதும். பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 10% குயிக்கா டெத்ல வந்து அடிக்கிறாரு அப்படின்னா ஈஸியா அவருமே ட்ரீம் டூ வந்துறாரு. மோஸ்ட்லி 60ல இருந்து 80% டீம்ல நீங்க யஸ்வந்தர் சகால், சபாஸ் அகமத், பேட் கமின்ஸ் இவங்க 3 பேர்த்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 50-50 ஆப்ஷன், டிராவிஸ் ஹெட் 50-50 ஆப்ஷன், அபிஷேக் சர்மாவை 60% டீம்ல இவங்க எல்லாத்தையும் இவங்கள டிராப் பண்ற டீம்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ லோ பர்சன்டேஜ்ல யார் யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மயங்க் மார்க்கண்டே செகண்ட் இன்னிங்ஸ்ல, அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா மயங்க் மார்க்கண்டேக்கு நீங்க ஒரு லிட்டில் பிட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு 10 டீம் பிளே பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 டீம்ல நீங்க மயங்க் மார்க்கண்டேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுல ஏதோ ஒரு டீம்ல ரிஸ்கா வைஸ் கேட் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி ஆகணும்.
அண்ட் தென் அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இவருக்கு பதில் புவனேஸ்வர் குமார் அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இனிஷியலி பிச்சில் மூவ்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி டைம்ல புவி 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் சந்தீப் சர்மா டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ நிறைய ஸ்லோ பால் போடுவார். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு வாரம் டார்கெட் பண்றாங்க, அடிக்க மோதுறாங்க, அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் ரியான் பராக் மேன் இன் ஃபார்ம், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ மேல இருக்க ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருமே அடிக்கலனா மட்டும்தான் இவருனால உள்ள வந்து ஒரு குயிக்கா ஒரு 25+ ஆட முடியும். சப்போஸ் அவங்களே ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வர சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இவர் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சதுன்னா 25+ அடிக்கிறதான சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஒரு 60% டீம்ல ரியான் பராக்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ற டீம்ல நிதிஷ்குமார் ரெட்டியை லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆவேஸ் கான் மினிமம் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னா ஆவேஸ் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் சிம்ரன் ஹெட்மேயரா இருக்கட்டும், ரோமன் பவலா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ரொம்ப நாளா சான்ஸ் கிடைக்காம இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐபிஎல் குவாலிஃபயருக்கு எங்கள் டீம்ல இருந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஐசிசி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லா பிளேயர்ஸும் இங்கிலாந்துக்கு வந்தாகணும் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஜாஸ் பட்லர் ஓப்பனிங்கிற ஒரு மிகப்பெரிய தூண் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஓப்பனிங் இடத்துல நிறைய பிளேயர்ஸை இப்போ ட்ரை பண்ணுவாங்க. மேபி ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு. அது மாதிரி யாரோ ஒரு நியூ பிளேயரை உள்ள கொண்டு வந்தாங்க, ஓப்பனிங் ஆட வைக்கிறாங்க, அவங்களாம் கொஞ்சம் இயர்லேயே விக்கெட்டை விடுறாங்க. அடுத்தடுத்து சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ப்ரெஷர்ல விக்கெட்டை விடுறாரு அப்படின்னா அப்போ சிம்ரன் ஹெட்மேயர் ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. இருந்தாலும் டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கொலாப்ஸ் ஆகிடும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிம்ரன் ஹெட்மேயர், ரோமன் பவுல் இந்த மேட்ச் கொஞ்சம் பிக் டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஹென்ரி கிளாசன் 1, சஞ்சு சாம்சன் 2, தங்கராசு நடராஜன் 3, ட்ரெண்ட் போல்ட் 4, ஐடன் மார்க்ரம் 5. நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயுமே இந்த 5 பிளேயர்ஸும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஐடன் மார்க்ரம் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க டிராப் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். யஸ்வந்தர் சஹல் 6, பேட் கமின்ஸ் 7 அண்ட் தென் சபாஸ் அகமது 8. இவங்க 3 பேர்த்தையும் நீங்க 60ல இருந்து 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ஜாஸ் பட்லர் 9, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 10, டிராவிஸ் ஹெட் 11. இவங்க 3 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி ஆகணும். அபிஷேக் சர்மா 12, இவரை 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரியான் பராக் அண்ட் தென் சந்தீப் சர்மா 14, அண்ட் தென் மயங்க் மார்க்கண்டே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் 14. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. இதை விட நீங்க என்ன லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சிம்ரன் ஹெட்மேயர் அல்லது ரோமன் பவல் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஆவேஸ் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் லோ பர்சன்டேஜ்ல இருந்து. ஸோ இந்த பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீட்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் நம்ம எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல நம்ம மோஸ்ட்லி குவாலிட்டி பிளேயர்ஸ்க்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி 90% வரைக்கும் அவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை ஒரு 5ல இருந்து 7 பிளேயர்ஸை பேஸ் டீமை ரெடி பண்ணுங்க. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை நம்ம கிரியேட் பண்றோம். பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, நான் உங்ககிட்ட நிறைய முறை கேட்டுட்டு இருக்கேன் நண்பா, ஒரு பேஸ் டீம் நம்ம கிரியேட் பண்றோம், பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோவை மேக் பண்ணி நீங்க போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது சிம்பிள் தான். இப்போ இந்த டீம்ல பேட்டர்ஸ் டாப்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸ்க்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஸ்கோர் ஆடணும். அவங்க ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுறாங்க அப்படின்னா கீழே இருக்க பவுலர் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பவுலரை நீங்க டிரா பண்ணும். இப்போ அதை சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ விக்கெட் கீப்பர்ல இருந்து நம்ம ஹென்ரி கிளாசனுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் பேஸ் டீம்ல நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது தவிர யாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா ஜாஸ் பட்லர் ஒருத்தர் இருக்காரு.
ஸோ ஜாஸ் பட்லரை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 50-50 ஆப்ஷனில் மட்டும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணணும். அவரை நீங்கள் ட்ரை பண்ணுற டீமில் ஏதோ 1-2 டீமில் ரிஸ்க்காக வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இது இல்லாமல் த்ரூவ் ஜூரல் இருக்காரு, லாஸ்ட் மேட்ச் ஒரு 50+ ரன் அடிச்சிருந்தாரு, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மேபி ரோமன் பவலியோ சிம்ரன் ஹெட்மேரோ கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ த்ரூவ் ஜூரோல ரிஸ்க் எடுக்கிற ஒரு 5% டீமில், அதாவது ஒரு 10 டீம்ல ஏதோ ஒரு டீம்ல மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரிஸ்கா. இப்போ பேட்டிங்ல இருந்து ஜாஸ் பட்லரை நம்ம ஆல்ரெடி விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ட்ரை பண்ணியிருக்கோம். அவர் கூட ஓப்பன் பண்ணுற SSV ஜெய்ஸ்வால் இருக்காரு. ஸோ இப்போ SSV ஜெய்ஸ்வாலும் ஜாஸ் பட்லரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நல்ல இன்னிங்ஸாக கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அங்கேயே 10 ஓவர் 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்போ இவங்களோட விக்கெட் எடுக்க ஒரு 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அந்த 2 விக்கெட் சதுரை கிடைச்சிருக்கும் போது அப்போ கீழே இருக்க சன்ரைசர்ஸோட பவுலர்ஸ் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ சன்ரைசர்ஸோட பவுலர்ஸும் தேவைப்பட மாட்டாங்க. இப்போ ஜாஸ் பட்லர் SSV ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஸ்கோர் ஆடும்போது அந்த டீமோட மிடில் ஆர்டர்ல இருக்க சிம்ரன் ஹெட்மேர், ரோமன் பவல் இவங்களும் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பிளேயர்ஸை யோசிச்சு ரொட்டேட் பண்ணணும். இப்போ ஜாஸ் பட்லர் SSV ஜெய்ஸ்வால் நீங்க ஒரு டீம்ல டிராப் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ல இருக்க ரியான் பராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இவருக்கு அடுத்து வரக்கூடிய டவுன் நம்ம ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணிருக்கோம். இப்போ ரியான் பராக்கு அடுத்து வரக்கூடிய டவுன்ல யார் இருக்காங்க? சிம்ரன் ஹெட்மேரோ ரோமன் பவலோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ப்ரோமோட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அவங்கள யாரோ ஒருத்தர் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணணும். இப்போ மேல டாப்ல இருக்க 2 விக்கெட்டும் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டீம்ல யார் நியூ பால் பவுல் பண்ணுவாங்க? யாரு? ஜெய்தேவ், உனாட்கட் இந்த மாதிரி பவுலர் தான், புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி நியூ பால்ல தான் இவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இவங்களை டிராப் பண்றீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட் டீம்ல பவுல் பண்ணக்கூடிய நியூ பால் பவுலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இந்த மாதிரி தான் நீங்க பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணணும். இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா 2 பேரும் ஓபன் பண்றாங்க. இதுல டிராவிஸ் ஹெட்டை 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க நான் சொல்லிட்டேன். அபிஷேக் சர்மாவும் ஒரு 60%. இவங்களை இயர்லியா விக்கெட் ஏற்றுவாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஐடன் மார்க்ராமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது இல்லாம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அப்துல் சமாதை கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் சபாஸ் அகமதை ஒரு 60-80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினை ரிஸ்கா ஒரு 10-20% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. பவுலிங்ல ட்ரான் போல்ட், தங்கராசு நடராஜன் இவங்க 2 பேருக்கு ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இது இல்லாம ஒரு அதிக அடுத்த ஸ்டேஜ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா யஸ்வந்தர் சஹால் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், பேட் கமின்ஸ் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தவிர வேற யாராவது ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணா சந்தீப் சர்மாக்கு ஒரு 30% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த டீம்ல இருந்து 30% இம்பார்ட்டன்ஸ் யாரு கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா புவனேஸ்வர் குமார், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மைண்ட் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ். இது தவிர ஒரு 20% ரொம்ப லோவா கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆவேஸ் கானுக்கும் அண்ட் தென் இந்த டீம்ல இருந்து ஜெய்தேவ், உனாட்கட் இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஹென்ரி கிளாசனும் சஞ்சு சாம்சனும் ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஸ்மால் லீக்லயும் சரி கிராண்ட் லீக்லயும் சரி சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்கள தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இது இல்லாம கொஞ்சம் ரிஸ்கியா யாரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம்னா ஏடன் மார்க்ரம், ட்ரான் போல்ட், ஜாஸ் பட்லர், தங்கராசு நடராஜன் இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்லயே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது இல்லாம ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர்த்துக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மோதிருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு குயிக்கா ஒரு 50% பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடுறதுனால இவங்களுக்கு ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்களும் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இல்லாம யஸ்வந்தர் சஹால் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் பேட் கமின்ஸ் அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரியான் பராக இந்த மேட்ச் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்கள ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் நிறைய யூசர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பர்சனலா வந்து நிறைய பேர் மெயில் பண்ணிருக்காங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பிக் பண்ணி நிறைய ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.